வளமுடன் வளர்க வேதாத்ரியம். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க்கை மலர்கள் நாள் ஒரு நற்சிந்தனையில் மார்ச் 25. இன்றைய சிந்தனை தலைப்பு மனவளக்கலை ஒரு பெட்டகம். நாம் எல்லாம் மனவளக் கலைஞர்கள்னு சொல்லிக்கிறோம். அந்த மனவளக்கலையின் கலைஞர் அப்படின்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னாக்க அதில் சில வகையான பயிற்சி முறைகளில் நம்ம தேர்ச்சி பெற்றதுனால நம்மெல்லாம் மனவளக் கலைஞர்கள்னு சொல்கிறோம். இப்போ அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான் இது ஒரு பெட்டகம் மாதிரி அப்படிங்கிறத இன்றைய சிந்தனையில் மகிழ்ச்சி சொல்கிறார். பெட்டகம், பெட்டு, அகம். அகம்னா உள்ள அகநோக்கு பயிற்சிகள் தான். இப்போது விலை உயர்ந்த பொருள்களெல்லாம் நம்ம எங்கே வைப்போம்? பத்திரமாக பெட்டிக்குள்ளே வைப்போம். அந்த பெட்டி தான் பெட்டகம். அது மாதிரி உயர்ந்த சிறந்த ஒரு பயிற்சி முறைகள் தான். அந்த பெட்டகத்தை திறந்து பார்த்தோம்னா எத்தனை விஷயங்கள் இருக்குங்கிறது தான் இன்றைய சிந்தனையில் மகரிஷியை சொல்கிறார். நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க, மனவளக் கலைஞர்னு பெருமையாக சொல்லிக்கிறீங்க, நாங்களாம் யோகா மாஸ்டர்கள்னு சொல்லிக்கிறீங்க. ஆனால் ஆக்கினை, சாந்தி, துரியம்ங்கிற தவம் முறைகளை பழகிட்டீங்க. அது தொடர்ந்து செஞ்சுவாங்க. அப்போ அந்த தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக நல்லவைகளுக்கு, நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன் தரத்தக்கவைகளுக்கு படி கட்டுவீங்க. உங்களுடைய அறிவில் உயர்வு பெற பெற மற்றவங்களையும் உயர்த்தி விடுவீங்கன்றார். அங்கே தான் இந்த இறை உணர்வாளர்கள்ங்கிற ஒரு கருத்தில் தான் அப்படி சொல்கிறார். அதே சமயத்தில் தவம் செய்கிறீங்க அப்படின்னா உடல் ஒத்துழைப்பு கொடுக்கணும். தவ ஆற்றலை தாங்கி கொள்ளக்கூடிய வலிமை உடலுக்கு வேணுமே. அதனால் உடற்பயிற்சி, காயல் பயிற்சியெல்லாம் விடாமல் செய்யணும். உடலுக்கு உயிருக்கு என்ற பயிற்சிகளை செஞ்சால் தான் உங்களுக்கு அங்கே தவம்ங்கிறது செட் ஆகும், சித்தியாகும். இல்லை அப்படின்னாக்க ஆக்கினேன்னு சொல்லுவோம், இல்லை சாந்தின்னு சொல்கிறேன், இல்லை துரிய தவம்னு சொல்லிக்குவோமே இல்லாமல், ஆனால் மனம் பூரா வேறு எங்கெங்கேயோ உடல் கஷ்டங்கள் அங்கே இங்கேன்னு ஓடிக்கிட்டே இருந்தால் அதுக்கு பேர் தவம் இல்லை. தவங்கிறது ஒன்றையே நினைத்து அந்த ஒன்றாகவே ஆகி போதல் தான். அந்த நிலைக்கு போகும்போது தான் அந்த இறை உணர்வு நிலைங்கிறது நம்மிலிருந்து வெளிப்பட தொடங்கும். ஆனால் தவம் செய்யும்போது நம்முடைய திறமைகள் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வலிமை உடலுக்கு மனதுக்கெல்லாம் கிட்டும். ஏன்னா மனதை வளப்படுத்தும் கலைங்கிறார் மகரிஷி. அப்போ மனதை வளப்படுத்தும் கலைஞர் தான் மனிதன் தான் மனம், மனம்தான் மனிதன். அதான் மனம் இல்லாத மனிதர்களும் இல்லை, அந்த மனதை பற்றி முழுமையாக அறிந்து கொண்ட மனிதர்களும் இல்லைன்னு நம்ம குருமகான் அடிக்கடி சுட்டி காட்டுவார். அப்போது மனித வளத்தை அதிகப்படுத்தணும்னா மன வளத்தை அதிகப்படுத்தணும். அதுக்காகத்தான் மனவளக்கலை. அப்போ அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம், தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார்ங்கிறார் வள்ளுவர். இப்போ தவம்ங்கிறது தன்னை அறிதல் தான். அப்போ அந்த தன்னை அறியணும்னா நமது உடலுக்குள் உயிருக்குள் அறிவு, அந்த அறிவே தெய்வமாக இருந்து இயக்கி காத்தும் முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணரும்போது அந்த தெய்வீகத்தன்மை நம்மிலே வெளிப்பட தொடங்கிறோம். ஆனால் அதுக்கு தடையாக பல பழக்க வழக்கங்கள் நம்மகிட்ட இருக்குது. பல பிறவிகளில் கொண்டு வந்த அவ்வளோ பழக்கங்களும். இப்போ மனம் தன்னை தூய்மையும் செய்யணும். மனம் தனது வலிமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்வதற்கு தவம் செஞ்சால் மட்டும் பத்தாது. மனம் தன்னை தூய்மை செய்து கொள்ள எடுக்கும் முயற்சி தான் இன்ட்ராஸ்பெக்ஷன், அகத்தாய்வு. இப்போ எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணணும். நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை தரத்தக்க எண்ணங்களாக நாம உருவாக்கி கொண்டே இருக்கணும். அப்போ பழைய பழக்கத்தில் தேவையில்லாத எண்ணங்கள், இயற்கைக்கு முரண்பட்ட, சமுதாய சட்டத்திட்டங்களுக்கு முரண்பட்ட, நம்முடைய இனிமையான வாழ்க்கைக்கு முரண்பட்ட எண்ணங்கள் இருக்கிறதெல்லாம் வெளியே எழுச்சி பெற்று வராமல், ஏன்னா எண்ணம்ங்கிறது சாதாரணம் இல்லை. எண்ணம் தான் சொல்லாக செயலாக மலர்ச்சி வருது, செயலுக்கு விளைவு இருக்குது. இப்போ விளைவு வரும்போது மனம் இன்பம் துன்பம்னு கணிக்குது. அப்போ இன்பமாக வாழணும், துன்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு மனிதன் நினைக்கிறேன் அப்படின்னா முதல்ல எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி கொள்ளுங்க. எண்ணம் தான் ஆசைங்கிறது, ஆசை தான் எண்ணம். மன நிறைவு தான் மனிதனது மகிழ்ச்சி சுரங்கம். அங்கே நிறைவு இல்லாமையே போகிறாங்க. எல்லாம் பிறக்கிறாங்க, வாழ்கிறாங்க, சாகிறாங்க. இப்படியே தான் போயிட்டுருக்கு இந்த மனித குலத்தில். எதுக்கு பிறந்திருக்கோம், எப்படி வாழணும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. அவருடைய விளைவுகள் தான் தேவை இல்லாததுக்கும் தேவைக்கு அதிகமாகவும் ஆசைப்படும் போது அது கிடைக்கலைங்கும் போது கோபம் வருது, கவலை வருது, இன்னும் எத்தனையோ துர்க்குணங்களெல்லாம் வெளிப்படும். அவருடைய செயல்பாடு 5 பெரும் பழிச்செயல்கள் வரும். அதனால் அங்கே முதல்ல ஆசைகளை சீரமைச்சு மன நிறைவு பெறணும். இருப்பதை கொண்டு நிறைவாக வாழணும். ஆரம்ப காலத்தில் மகரிஷி தன்னுடன் இருக்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவங்க,
இன்னும் தன்னுடைய உறவுகள், தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் போக்கணும், அவங்களுக்கு என்ன பொருள் துறையில் குறைபட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இவர் நிறையா உழைக்க ஆரம்பித்தார். ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் உழைச்சார். அப்படி உழைச்சி பொருளை சேர்த்து எல்லாருக்கும் கொடுத்து எல்லாரோட கஷ்டங்களையும் வறுமைகளையும் போக்கிடலாம் அப்படின்னு நினச்சார். ஆனால் இங்கே பொருள் வறுமை கிடையாது, எல்லாருக்கும் அறிவு வறுமை தான் இருக்குங்கிறத ஒரு கட்டத்தில் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் இந்த ஆன்மீக துறையில் தன்னை உயர்த்தி கொண்டு மற்றவர்களை உயர்த்தணும்னு நினச்சார். அதனால தான் தான் உயரவும் மற்றவர்களை உயர்த்தவும் வல்லது மனவள கலைஞர். ஏன்னா அந்த ஆசைங்கிறது போதுங்கிற மனமே வரமாட்டேங்குது, இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், அப்படி தான் போகும். அதே மாதிரி தான் நம்முடைய புலவர் தியாகராசனார் ஒரு காலகட்டத்தில் அவரும் நானும் 2 பேரும் சேவை செய்கிற காலத்தில், அது ஆழியாரில் இருந்த காலத்துலேயும் சரி, பொள்ளாச்சி அறிவுத்திரு கோயிலில் இருக்கும்போதும் அவர் தன்னுடைய உறவினர்கள், ஏன்னா அவர் திருமணம் பண்ணிக்கல, பிறவி சன்மார்க்கி, அப்போ தன்னுடன் இருக்கக்கூடியவங்கள்ட்ட எல்லாம் தன்னுடைய மனத்தில் இருக்கக்கூடியதை பகிர்ந்துக்குவார். நல்லா அந்த உள்ளொன்று வைத்து புறமொன்று அப்படிலாம் கிடையாது, எதை மனசில் நினைக்கிறாரோ அதை சொல்லிடுவார். அந்த மாதிரி ஒரு நாள் சொல்கிறாரு, என்னுடைய உறவுக்காரவங்களெல்லாம், ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இவர்கிட்ட காசு வாங்கிட்டு போவாங்க. ஏன்னா ஒரு நல்லாசிரியர் விருது பெற்றவர், அவருக்கு ஓய்வூதியம் வந்துக்கிட்டு இருக்கு, ஆசிரியர் பணி பண்ணதுனால அதையெல்லாம் வாங்கிட்டு போவாங்க, பணத்தை வாங்கிட்டு. ரொம்ப நாள் வரைக்கும் நான் பார்த்துருக்கேன். அதன் பிறகு ஒரு சந்தர்ப்பத்தில், என்னங்கய்யா அவங்களாம் வரலையா பணம், நான் இனிமேல் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்மா, எவ்வளோ கொடுத்தாலும் ஒரு நிறைவே இல்லை அவங்களுக்கு, அதனால் எல்லோரும் ஆழியாரில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ், அந்த அறிமுக பயிற்சியை கலந்துக்கணும், அதுக்கு தான் நான் பணம் கட்டுவேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். அதன் பிறகு பார்த்தோம்னா அவர் இறந்து போனப்போ அவருடைய உறவுக்காரங்க நிறைய பேர் அருள்நிதியாக இருக்காங்க, நிறைய பேர் பயிற்சி எடுத்தவங்க. அதுக்கு இதெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாக பெறும்போது தான் இங்கே ஆசைகளை சீரமைக்க முடியும், சினம் வராமல் தவிர்க்க முடியுங்கிறது. இதையெல்லாம் அவர் உணர்ந்ததுனால தான் அவங்களுக்கும் உணர்த்தணும், சும்மா காசை கொடுத்தா அவங்களுக்கு நிறைவில்லை அப்படின்னு பயிற்சிகளை எடுக்க வச்சுட்டாருங்கிறத அப்புறம் நான் புரிந்து கொண்டேன். அதுபோல் மகரிஷியின்றைய சிந்தனையில் நமக்கு அதுதான் சொல்கிறார், ஆசைகளை சீரமைக்க பழகிட்டோம் அப்படின்னம்னா இருப்பதை கொண்டு நிறைவாக வாழலாம். அப்போ கோபம் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. ஏற்கனவே கோபப்பட்டு நம்ம எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்களை அனுபவிச்சிருக்கோம் அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம தற்சோதனை பண்ணும்போதே இனி அந்த மாதிரி பழிச்செயல் பதிவுகள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கு என்னென்ன செய்யணும், அதான் சினம் தவிர்த்தல்ங்கிற ஒரு பயிற்சியும் கொடுத்தார். இப்போ சினம் தவிர்த்தல் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் நட்பு வட்டம் பெருக ஆரம்பிச்சிடும். அப்போ நமக்கு நம்முடைய வினைப்பதிவுகளுடைய தாக்கம், ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நாம் பலருக்கும் உதவியாக இருக்கிறனால, நம்ம கூட நட்பாக நிறைய பேர் இருக்கிறனால யார் மூலமாவது நமக்கு வேண்டிய உதவிகள் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த சிக்கல்கள்லேருந்து சீக்கிரம் வெளிவர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதே போல் அந்த சினம் தன்மீதே ஏற்படும் போது தானே அது கையாளாகத்தனத்தினால கவலை வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அப்போ கவலைங்கிறது அங்கே அனாவசியமான பயம்தான். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ அப்படியெல்லாம் நினச்சிக்குவாங்க. எது நடக்குதோ அது நல்லா நடக்குது. இரையாற்றல் நடத்திட்டுருக்கு. இரையாற்றல்ங்கிறது எங்கேயோ இல்லை, நம்முடைய செயல்களின் விளைவாக வர்றது தான். அப்போ அந்த உண்மை உணர்வு, செயல் விளைவு நியதியை உணர்ந்துக்கிறோம். நம்ம யார் இறைநிலைன்னு ஒரு அங்கமாக இருக்கிறோம் அப்படிங்கும்போது அங்கே அச்சமின்மைங்கிறது இயல்பாகவே தெய்வீகத்தன்மை நமக்கு வெளிப்பட ஆரம்பிச்சிடும். எது நடந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வலிமையும் கிட்டிடும். இது அத்தனையும் அந்த பெட்டகத்தை, இந்த மனவளக்கலை என்ற பெட்டகத்தை கதவை திறந்தோம்னா உள்ளுக்குள்ளே இத்தனை விஷயங்களை உள்ளே அடுக்கி வச்சுருக்கார் மகரிஷி. அதனால தான் அதை எடுத்து பயன்படுத்துகிறவங்க அவங்களோட விட்டுறாமல் அடுத்தடுத்து வர்றவங்களும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிங்கிற வார்த்தைகளில் இருந்ததை செயல்படுத்துகிற மாதிரி போதனைகளெல்லாம் சாதனைக்கு கொண்டு வர்றதுக்கு மகரிஷி பயிற்சிகளை கொடுத்தார். நாங்களெல்லாம் ஆரம்ப காலத்தில் பயிற்சி எடுக்கும்போதே ஒவ்வொருவரும் நாம் இந்த மனவளக்கலையில் சேர்ந்து தேர்ந்து நாமளும் நம்ம குடும்பமும் நல்லா இருக்கோம். அதுபோல் நம்மை சுற்றி இருப்பவர்கள், நம்ம சுற்றத்தார்கள், நண்பர்கள், இன்னும் நாம் குடியிருக்கக்கூடிய ஊர், அங்கே இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சிகளை கொடுக்கணுங்கிற ஒரு அதுதான் அந்த நிறைந்தால் வழியும் மலர்ந்தால் மணக்கும்னு சொல்வார் மகரிஷி. அதுபோல் தான் நிறைவு பெற்ற உடனே அது வழிய ஆரம்பித்த உடனே மற்றவர்களுக்கும் கொடுக்கணும். அந்த முறைகளில் தான் ஆங்காங்கே மனவளக்கலை மன்றங்கள் தோன்றுச்சு. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் ஆசான் அழுத்தந்தை கூடுவாஞ்சேரியில், சென்னையில் அங்கே மட்டும் ஒரு 2-3 இடத்துல நடத்திட்டு இருந்தார். அதன் பிறகு வடநாட்டிலையும் போய் நடத்தினார், அப்புறம் வெளிநாட்டிலையும் போய் நடத்தினார். அப்புறம் பார்க்கும்போது இப்போ இன்றைக்கி எத்தனையோ மனவளக்கலை மன்றங்கள் அறக்கட்டளைகளாக உருவாக்கி அறிவு திருக்கோயில்களாகவும் உருவாகியிருக்கு. அப்படின்னாக்க அந்த உயிரறிவை உள்ளுணர்வு
உள்ளுணர்வாக பெற்றவர்களால் அதுதான் நிறைந்தால் வழியும், மலர்ந்தால் மணக்கும். ஒரு மலர் மலர்ந்துருச்சு அப்படின்னாக்க அது வண்டுகளெல்லாம் நான் மலர்ந்துட்டேன் நீங்கள் வந்து தேன் குடிக்க வாங்கன்னு எங்கேயும் போய் யாரையும் கூப்பிடுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்ச காந்தத்தின் மூலமாக அந்த அலை இயக்கமானது அங்கே போய் யாருக்கு எது வேணும் அந்த வண்டுகளுக்கு தேவை உணவு. அதே சமயத்தில் அங்கே பல விஷயங்கள் அங்கே வந்து அது வண்டு அங்கே உட்காந்து தேனை குடிக்குது அப்படின்னாக்கா மகரந்த சேர்க்கையின் மூலமாக இன்னும் புதிய உயிர்கள் உருவாவதற்கு இதுபோல் பல ப்ராசஸ்கள் நடக்குது. அப்படின்னாக்கா மலர் கூப்பிடுறதே இல்லை, தானாகவே அது விரிஞ்ச உடனே அதிலிருந்து வரக்கூடிய வாசனையானது எவ்வளவோ தொலைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜீவ இனங்களெல்லாம் வந்து அதை பயன்படுத்த சொல்லுது. அதுதான் இயற்கையினுடைய பேராற்றல். இறையாற்றல் இல்லாத இடமோ பொருளோ இயக்கமோ விளைவோ இல்லை. ஏன்னா இடமாக இருப்பதும் பொருளாக இருப்பதும் இயக்கமாக இருப்பதும் விளைவாக இருப்பதும் அதே இறை நிலை தான். அதுதான் நமக்கு உள்ளும் புறமுமாக இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கின்றது என்ற உண்மைகளை உணர்ந்த பிறகு சும்மா இருக்கவே முடியாது. அப்படி தான் ஆசான் அருள்தந்தை 37 வயசில் ஒன்றே எல்லாமாக ஆகியிருக்கிறது. அந்த எல்லாவற்றுக்குள்ளும் ஒன்றே இருந்து இயக்கி காத்து முடித்தும் வைக்கிறதுங்கிறத உணர்ந்த உடனே மற்றவர்களுக்கு அவர் உணர்த்த தொடங்கினார். அதனால தான் நான் உணர்ந்தேன், உணர்ந்ததை உணர்ந்தவாறு உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுடையதாக்கி கொள்ளுங்கள்னார். அந்த வகையில் தான் உயரவும் மற்றவர்களை உயர்த்தவும் வல்லது மனவளக்கலை என்ற கோணத்தில் இன்றளவும் அது மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால தான் நாம் வாழ்த்தும் போதும் கூட வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளர்க வேதாத்திரியம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா வேதாத்திரியம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் அது மேலும் மேலும் வளரணும். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் உடலாலும் மனதாலும் அமைதியாக இருப்பதற்கு இந்த மனவளக்கலை எல்லா பக்கமும் வளர்ந்து போகணுங்கிற ஒரு சங்கல்பத்தையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோங்கிறதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுவோம் என்று கூறி இந்த சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன்.